basketball and volleyball player. ஓட்டு காசு கொடுக்குறாங்களா? இன்னும் தரலையா? தந்தா என்ன பண்ணுவீங்க? அந்த வாங்கிக்க வேண்டியதான். நம்ம காசு தான் தராங்க. காசு தரலையா? தளபதிக்கு தான் போடுவேன். நீங்க எதுக்கு இங்க வர்றீங்க? நைட்டு 10 மணிக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேங்க. என்ன தெரியல நர்ஸ் சொன்னாங்க, நேரத்தில் எங்க வந்து தொந்தரவு பண்றீங்க அப்படின்னா. அப்படியே சொன்னாங்க. நான் ரெடி தள்ளி நின்னுங்கிறாங்க. நான் கட்டுற வரி பணத்தை தான் சம்பளமே வாங்குறேன். ஏன் தொட்டு பார்க்கறதுக்கு என்ன ஜிஹெச்ல எனக்கு என்ன இல்லாத நோயா இருக்குது. சொன்னார்ல, நான் எளிதில் சந்திக்கலாம் என்ன அவரு விரும்புறாரு. மக்களோட மக்களா இருக்கணும். நான் என்ன கஷ்டம் அப்படிங்கலாம் யாரும் நம்பாதீங்க. ஈஸியா சந்திக்கலாம். அவரு அப்படிதான், இயல்பாவும் அப்படிதான். களம் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப சாதகமா இருக்கு. மொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரே ஒரு சிந்தனை தான், ஒரு மாற்றம் வேணும். ஆளும் கட்சி மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அப்ப டிவிகேயோட ஒரு கட்சி ஒரு ஆல்டர்னேட்டிவா வரப்ப உங்க சப்போர்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. தமிழக வெற்றி கழகம் பிளஸ் நம்மளோட தலைவரோட மிகப்பெரிய ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா நான் பாக்குறது என்னன்னா, இளைஞர்களை அரசியல் பக்கம் கொண்டு வந்ததுதான். அரசியல் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினதுதான். தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டமன்றத்துல வந்து தொகுதியில வந்து 3 தடவை 4 தடவை வந்து ஒரே வேட்பாளர் ஜெயிச்சிருப்பாரு. ஏன்னா அவர் வந்து அந்த மக்களோட கனெக்டடா இருப்பாரு அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி இடங்கள்ல டிவிகே வேலை பொசிஷன் பண்ண முடியுமா? நிதியே இல்லைங்கிறீங்க, நீங்க எப்படி செய்வீங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது தாவேக்காக்கும் அதே கேள்வி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தினசரி நாளிதழ்ல எல்லா நாளிதழ்லையும் முதல் பக்கத்துல அரசு விளம்பரம். அதனால யாரு பண்ணும்? அடுத்த கட்டமா இப்ப டீலிமிட்டேஷன் சம்பந்தமான ஏதாவது விஷயம் வந்தா தாவேக்காவின் நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இப்படி குரல் கொடுத்துட்டே இருக்க போதா, இல்ல களத்துல இறங்கி போராட போதா, என்ன அடுத்த முதலமைச்சரா தலைவர் தான் பொறுப்பேற்பார். தலைவர் விஜய் தலைமையில தமிழ்நாடே இதை எதிர்த்து நிற்கும். ப. சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து டீலிமிட்டேஷன் குரல் கொடுத்தது நல்லது, எங்க குரலா ஒழிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கலாம்? பிஜேபியும் திமுகவும் ஒரு மறைமுக கூட்டணி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க அப்படின்னு அது தெல்ல தெளிவா இந்த விஷயத்துல ப்ரூவ் ஆகுது. பக்கா ஸ்கிரிப்டட் டிராமா இந்த திமுகவுக்கு பலன் அளிக்குங்கிறத தெரிஞ்சே பிஜேபி இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபயர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் நேரத்துல பல்வேறு வேட்பாளர்களை பல்வேறு தொகுதிகளுக்கு நேரடியா சென்று நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இப்ப நம்ம இருக்கக்கூடிய தொகுதி வந்து திருச்செங்கோடு தொகுதி தான். திருச்செங்கோடு தொகுதியில யாரை பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னா, தாவேகா சார்பில் களமிறக்கப்பட்டிருக்கும் திரு அருண்ராஜ் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கிறோம். மருத்துவராகவும் IAS அதிகாரியாகவும் பணியாற்றியவர் வந்து முழு நேர அரசியல்வாதியா மாறி இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சோ இந்த தொகுதியில அவர் தான் வேட்பாளர் என்று அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே களத்துல இருக்கிறாரு. ஸோ இந்த தொகுதியில அவருக்கு வரவேற்பு எப்படி இருக்கு, அவர் என்னென்ன திட்டங்களை முன்வைக்க போறாரு அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். காலையிலேயே வந்துட்டு ஆரம்பிச்சாச்சுங்க. எப்படி போயிட்டு இருக்கு சார்? பயங்கரமா வந்து இந்த வெயில் தாக்கத்தையும் தாண்டி எனக்கு தெரிஞ்ச வேட்பாளர்கள் எல்லாம் கடுமையான உழைப்பு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. மார்னிங் ஏர்லி மார்னிங் நீங்களும் இங்க இருக்கீங்க. ஆமா, இது உங்களுக்கு ரெகுலர் ரொட்டீன் அது? ஆமா, ஆக்சுவலா நானும் ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான். நானும் ஓகே, ஸ்கூல்ல பாஸ்கெட்பால் அண்ட் வாலிபால் பிளேயர் நான். ஸோ அதனால என்னோட பிசிக்கும் பாத்துக்கிறது என்னோட முக்கிய ஒரு ஹாபி மாதிரியே இருக்கும். சோ எப்படி இருக்கு சார் களம்? நீங்க வந்து பல நாட்களாகவே இந்த தொகுதியில வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. சோ களம் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப சாதகமா இருக்கு. திருச்செங்கோடு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரே ஒரு சிந்தனை தான், ஒரு மாற்றம் வேணும். அவங்களை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. 50 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க, எங்க வாழ்வாதாரம் அப்படியே தான் இருக்கு. அதனால புதுசா ஒருத்தர் வரட்டுமே அப்படிங்கிற எண்ணம், ஒரு மாற்றம் வேணுங்கிறதா மக்களோட எண்ணமா இருக்கு. அது பிளஸ் தலைவர் மாதிரி ஒரு கிரெடிபிளான, ஒரு நம்பகத்தன்மையான, நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கிற ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அவங்க இந்த கட்சியை ஓன் பண்றாங்க. இது வேற ஒருத்தர் கட்சி மேல இல்ல, நம்ம கட்சி அப்படிங்கிற ஒரு ஓன் பண்றதுனால ரொம்ப சாதகமா இருக்கு. ஸோ ஒரு பொறுப்புணர்வும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நம்ம கண்டிப்பா இந்த மக்களுக்கு உண்மையா இருக்கணும். நீங்க எதிர்பார்த்தது களத்துல இருக்கு, நீங்க பிரதிபலிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இல்ல வந்து மீடியால வந்துட்டு ஒரு பெரிய ஹைப் இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. சில சிட்டிஸ்ல நம்மளால பார்க்க முடியுது. இந்த 2 tier சிட்டிஸ்ல இன்னும் சொல்ல போனா இன்னும் வந்துட்டு கிராமங்கள்ல வந்துட்டு அந்த ஹைப் இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது நிறைய பேர் ஒரு சொல்றது என்னன்னா, ஒரு பெர்செப்ஷன் என்னன்னா, சிட்டிஸ்ல டிவிகே நல்லா இருக்கு, கிராமத்துல வந்து இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகல அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுல என்னன்னா, அதுல இன்னொரு கோணம் இருக்கு. பாத்தீங்கன்னா சிட்டிஸ்ல ஓரளவுக்கு மக்களுக்கு அந்த வசதி எல்லாம் இருக்கு. கிராமத்து மக்கள் அந்த டிஸ்ட்ரெஸ், ரூரல் டிஸ்ட்ரெஸ் சொல்றாங்கல்ல,
அடிப்படை வசதிகளே தேவை பூர்த்தி செய்யாம நிறைய பகுதியில் இருக்கனால அந்த மக்களும் கோவமா தான் இருக்காங்க. ஓகே. ஆளும் கட்சி மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அப்ப டிவிகேயோட ஒரு கட்சி ஒரு ஆல்டர்னேட்டிவா வர்றப்ப உங்க சப்போர்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் சிட்டிஸ் பிளஸ் கிராம சைடு ரெண்டு பக்கமும் சப்போர்ட் நல்லா தான் இருக்கு. நாங்களும் பல இடங்கள்ல பாக்குறோம், ரெண்டு கட்சிகள் மேலுமே வந்துட்டு கோவமா சில இடங்கள்ல இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே எங்களுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்ற மக்களை வந்து நாங்க நிறைய பாக்குறோம். அடிப்படை வசதிகள் கூட இல்லாம இன்னும் பல கிராமங்கள் இருக்கு அப்படிங்கறத எங்களால பார்க்க முடியுது. ஆனா அவங்க ஓட்டு போடுறப்ப வந்துட்டு கரெக்டா ஓட்டு போட்டுருவாங்களா அப்படிங்கறது எங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கும் சில நேரங்கள்ல. அது எப்படி கன்வெர்ட் பண்ண முயற்சி பண்றீங்க? ஏன்னா அந்த ரெண்டு பேர் மேல இருக்க கோபத்தை வந்து டிவிகே வந்துட்டு கன்வெர்ட் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? நான் பிரச்சாரம் போற எல்லா கிராமத்துலயும் பாத்தீங்கன்னா முதல்ல கேக்குறது, சார் இங்க இதுக்கு தண்ணி வேணும், சாக்கடை வசதி பண்ணி கொடுங்க, சாலை, ஆமா சாலை வசதி, மின் விளக்கு, நிறைய இல்ல மின் விளக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க. நான் கேக்குறேன், ஏமா நீங்க ஓட்டு போட்டு ஆட்சி பண்ணீங்களே அவங்க எம்எல்ஏ எல்லாம் நீங்க அவங்ககிட்ட கேட்கலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு, சார் போன தேர்தல் அப்ப ஓட்டு கேட்க வந்தாங்க, திரும்ப இந்த பக்கமே எட்டி பார்க்கலாங்கிறாங்க. ஸோ அப்ப நாம போய் நம்ம நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க களத்துல இருக்காங்க. நீங்க பாருங்க, மற்ற கட்சியோட பிரச்சாரத்துக்கும் நம்ம பிரச்சாரத்துக்கு என்னன்னா அந்த இருக்குல்ல அவ்வளோ கேடர்ஸ் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் வராங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க போய் சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் அம்மா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கறப்ப அந்த கன்வர்ஷன் எளிதா சாத்தியமாகும். அதனால இங்க நம்மளோட பெரிய நம்பிக்கை என்னன்னா அத்தனை கேடர்ஸ் தன்னெழுச்சியா வராங்க. யாருமே மற்ற கட்சி மாதிரி காசு கொடுத்து வராம அவங்க உணர்வுபூர்வமா கேட்கறாங்க. ஓட்டு கேட்கறப்ப பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் வரணும் அப்படிங்கிறப்ப அந்த உணர்வு மக்கள் ஈஸியா அவங்க அந்த கண்ணிலேயே பாக்குறதுனால அந்த நம்பிக்கைத்தன்மை பிளஸ் அந்த கன்வர்ஷன் வந்துரும். கன்வர்ஷன் நடக்குது, கண்டிப்பா நடக்குது. இந்த இளைஞர்களை வந்து கரெக்டான வந்து ரூட்ல எடுத்துட்டு போறாங்களா? நாங்க வந்து சில இடங்கள்ல சில பேர், அதாவது பல கட்சிக்காரர்கள் சொல்றது பாக்குறோம், ஒரு ஜெனரேஷன் மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இந்த பார்ட்டில இப்ப இல்ல. காலத்துல வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு 50+ பீப்புள் தான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா யங்ஸ்டர்ஸும் இந்த பக்கம் இருக்கிறாங்க. இப்படியே போச்சு அப்படின்னா டிவிகே வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கறத எதிர்கட்சிகள் சொல்றதை நாங்க கேட்க முடியுது. ஆனா அதை கரெக்டா நம்ம வந்து டைவர்ட் பண்ணி எடுத்துட்டு போறோமா அந்த இளைஞர்களை? அதுதான் இங்க கேள்விக்குறியா இருக்கு. தமிழக வெற்றி கழகம் பிளஸ் நம்மளோட தலைவரோட பெரிய அச்சீவ்மெண்ட்டா நான் பாக்குறது என்னன்னா, இளைஞர்களை அரசியல் பக்கம் கொண்டு வந்ததுதான். அரசியல் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினதுதான். இதுக்கு முன்னாடி நம்ம டிவிகே இந்த பிக்சர்ல என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இளைஞர்கள் அரசியல் எப்படி பார்த்தாங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னடா ரெண்டு கட்சியும் ஒண்ணுதான், மாறி யார் வந்தாலும் நமக்கு என்ன வரப்போகுது, அவங்க எல்லாம் வந்து லஞ்சம் வாங்கிட்டு கரப்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம டாக்ஸ் பே பண்றோம் அப்படிங்கிற ஒரு அப்பாத்தி தான் இருந்தது. போயிட்டு சரி ஓட்டு போடணுங்கிறதுக்கெல்லாம் ஓட்டு போடல மக்கள். அப்படிங்கிறப்ப இளைஞர்களை அரசியல் மீது நம்பிக்கை, அரசியல்ங்கிறது ஒரு புனிதமான ஒரு தொழில். என்னை பொறுத்த வரைக்கும் அதான் தலைவர் அப்படிதான் ஃபீல் பண்ணலாம். அதுதான் அரசியல் மீது ஒரு நம்பிக்கை, ஒரு நல்ல அரசியல் இருந்தா சமூகம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காரு. அப்புறம் பிளஸ் பாத்தீங்கன்னா நீங்க நம்ம கட்சியும் சரி இந்த அளவுக்கு வளர்ந்து இன்னொரு மிகப்பெரிய காரணம் நம்மளோட கொள்கை அடித்தளம் தான். ரெண்டு காரணம், ஒண்ணு தலைவர், இன்னொரு கொள்கை அடித்தளம். இந்த கொள்கை தலைவர்களை பற்றி எப்ப அறிவிச்சாரோ அப்பயே போய் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த மாதிரி நம்ம லாங் ஸ்டாண்டிங் நம்ம போறோம்னா அதுக்கு ஒரு டைரக்ஷன் வேணும்ல. அந்த டைரக்ஷன் கொடுக்கறது கொள்கை தான். நம்ம அந்த கொள்கையை நம்ம மதச்சார்பற்ற சமூக நீதி நம்ம பேசுறப்ப அந்த என்ன அப்படிங்கறது அவங்க போய் தேடி போய் படிக்க ஆரம்பிக்கிறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கட்சிகளும் செய்ய தவறிய விஷயத்த இளைஞர்களை இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை பேர் பொருட்கள் இந்த மாதிரிலாம் அடிமையாயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் அந்த ரெண்டு கட்சிகள் செய்ய தவறிய விஷயத்த நம்ம தலைவர் அழகா செஞ்சுட்டு இருக்காரு, நல்லா சரியா செஞ்சுட்டு இருக்காரு. அதாவது இப்ப இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சவாலா இருந்தது? முதல்ல வந்து நீங்க வேட்பாளர் அறிவிக்க முடியல களத்துல இருக்கீங்கிறத பார்க்க முடியுது. பட் என்ன சவாலா இருந்தது? இன்னும் சவால்கள் இருக்கா? ஏன்னா மிக பெரும் கட்சிகள், பணபலமும் உடையவங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. என்ன சவாலா இருக்கு? சிட்டி சைடோட இது கொஞ்சம் ஜியோகிராபிக்கலி பெருசு. எனக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கும் போறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சிட்டில ஒரு வேட்பாளர் கேட்டேன். ஏன்னா அவர் அறிவிச்சதுக்கு அப்புறம் நான் 3 மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தலைவர் அறிவிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாரத்துல கேட்டேன், நீங்க கவர் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். நான் 3 ரவுண்ட் போயிட்டு வந்துட்டேங்க தொகுதி. 3 ரவுண்ட் போயிட்டீங்களா? நான் ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஆச்சு அப்படின்னு கேட்டேன். ஸோ அந்த ஜியோகிராபிக்ல ரொம்ப கஷ்டம். பார்த்தா ஒரு 50 வீடு ஒரு பகுதியில இருக்கும். அங்க போய் அங்க ஒரு 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணி அங்க போவோம். திரும்பவும் அங்க பாக்கெட்டா சின்ன இருக்கும். அது ஒரு பெரிய சவாலா இருந்தது. அப்புறம் என்னன்னா, இந்த ரெண்டு கட்சிகளுக்கு தெரிஞ்ச அரசியல் என்னன்னா, ஜெயிக்கணும், சம்பாதிக்கணும், திருப்பி அடுத்த அரசியலுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம், அவ்வளவுதான். நல்லது செஞ்சா மக்கள் தானா ஓட்டு போடுவாங்கிறதுல அவங்க நம்பிக்கையே கிடையாது. ஆனா மக்கள் இந்த வாட்டி அந்த விஷயத்துல தெளிவா இருக்காங்க.
யாரு கொடுத்தாலும் பணம் வாங்கிப்போம். ஏன்னா நம்ம பணம், ஏன்னா அவங்களுக்கு அந்த 500,000 பெரிய பணமா தான் இருக்கு இன்றளவும். ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம தமிழக மக்களை அவங்க வச்சிருக்காங்க. பணம் கொடுத்து அவங்களோட ஒரு எம்பவர்மெண்ட்டே பண்ணாம இன்னும் ஒரு பணத்துக்காக ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு யார் கொடுத்தாலும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் தமிழக மக்கள் வச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு தெரியுது. அந்த அவங்களுக்கு பணம் வாங்கிக்கிறாங்களே ஒழிய அவங்களுடைய இயலாமையை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதை நான் பாக்குறேன். ஸோ இந்த சேலஞ்ச் கண்டிப்பா இந்த தேர்தலில் தமிழக மக்கள் அந்த ஒரு பண பலத்தினால ஒரு ஜெயிக்க முடியுங்கிற ஒரு பர்செப்ஷன் இருக்கு. அதான் நான் சொல்றேன்ல, இந்த தேர்தல்ல மக்களுக்கு இப்பதான் முறையா ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடைச்சிருக்கு. நீங்க என்னோட சிவில் சர்வீஸ்ல இருக்கிறப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறப்ப கேட்பாங்க, என்ன தமிழ்நாட்டு மக்கள்லாம் காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போடுறீங்க அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. ஏன்னா பணம் எங்கேயும் ஆந்திரால தான் நிறைய ஓட்டுக்கு பணம் கொடுக்குற ஒரு கல்ச்சர் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, சரி யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்க சாய்ஸ் இருந்துச்சு? 2 கட்சி பிரதானமா 2 கட்சி இருந்தாங்க. 2 கட்சியும் பணம் கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு கட்சி தான் ஓட்டு போட முடியும். எப்படி பார்த்தாலும் நீங்க ஏதோ பணம் வாங்கிட்டு ஓட்டு போற மாதிரி தான் தெரியும். பட் ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னொரு கிரெடிபிளான ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடைச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, தமிழ்நாட்டு மக்கள் அவங்க சொல்லுவாங்க, டெல்லி, நான் சொல்லுவேன், ஒரு டெல்லியில ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு மக்கள் ஓட்டு போட்ட மக்கள், அவங்களுக்கு இருக்கிற ஒரு அரசியல் விழிப்புணர்வு நம்ம தமிழ் பகுத்தறிவு பிறந்த பூமி நம்ம பெருமையா சொல்றோம். இந்த மக்களுக்கு இல்லையா? கண்டிப்பா பாருங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவே கிடைச்சிருக்கு. இப்ப கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் ப்ரூவ் பண்ணுவாங்க அவங்க எந்த அளவுக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கு, ஒரு பாமர மக்களுக்கும் எவ்வளவு விவரமா இருக்காங்க அப்படிங்கறது இந்த தேர்தலில் ப்ரூவ் பண்ணும். தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டமன்றத்துல வந்து தொகுதியில வந்து 3 தடவை 4 தடவை வந்து ஒரே வேட்பாளர் ஜெயிச்சிருப்பாரு. ஏன்னா அவர் வந்து அந்த மக்களோட கனெக்டடா இருப்பாரு அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி இடங்கள்லயும் நம்மளால வந்து பொசிஷன் பண்ண முடியுமா? டிவிக்கு வேலை பொசிஷன் பண்ண முடியுமா? அந்த கேள்வி வந்து இங்க பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா அவங்க தொடர்ந்து மக்களோட மக்களா இருக்காங்க. எப்ப வேணாலும் அந்த எம்எல்ஏ போய் பார்க்கலாம் அப்படின்ற அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. அடிப்படை வசதிகள் இருக்கு இல்லங்கிறத தாண்டி மக்களோட கனெக்டா இருப்பாங்க. இல்ல அது அந்த ஏரியாவையும் வந்துட்டு டிவிக்கு வேலை பிரேக் பண்ண முடியுமா? இல்ல நீங்க கேக்குறது உண்மைதான். அது மாதிரி ஒரு சில தொகுதிகள்லாம் இருக்கு. அவங்க தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்காங்க. அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் அவங்க மக்கள் அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டும் கிடையாது. இது வரைக்கும் நான் சொல்றேன் பாருங்களேன், இது வரைக்கும் நடந்த தேர்தல்ல யாரு வரக்கூடாதுங்கிற மாதிரிதான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அந்த கட்சி பிடிக்கல, நான் அவங்க போட மாட்டேன், அதனால இதை போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி. முதல் தடவையா ஃபார் ஓட்டு வந்திருக்கு. நான் இந்த கட்சிக்கு போடணும், இவரு சிஎம் ஆகணும், இவர் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. பிளஸ் திமுக மேல இருக்கிற வெறுப்பு. சோ அது 2 ஃபோர்சஸ் கலந்தனால அந்த மாதிரி தொகுதியிலையும் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியுங்கிறது என்னோட கருத்து. விஜய் அவர்கள் வந்து பல இடங்களுக்கு பிரச்சாரம் வருவாருன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அவரால் சில இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வர முடியல. இந்த தொகுதிக்குள்ள எல்லாம் வர முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்து இந்த மக்கள் மத்தியில இருக்கா? இல்ல உங்களுக்கு பர்சனலா இருக்கா வர முடியல அப்படிங்கிறது? இல்ல, வரன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னும் பெர்மிஷன் கிடைக்கிறதுல இன்னுமே சிக்கல் இருக்கு. நீங்க திருப்பூர் வந்துட்டு போனாரு, அதுக்கு பெர்மிஷன் எப்ப கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? ப்ரீவியஸ் டே நைட்டு தான் RO சைன் பண்ணி கொடுக்குறாங்க. சோ அதனால இன்னுமே அந்த திமுகவோட சிம்பத்தைசர்ஸ் சில பேர் இருக்காங்க. அவங்க பெர்மிஷன்ஸ் டிலே பண்றாங்க. அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த காரணங்களுக்குனால்தான் அவரால் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து தொகுதிகளுக்கும் போக முடியாம போச்சு. தலைவர், நான் ஏற்கனவே தலைவர் பத்தி உங்களுக்கு தெரியும், அவரு கிரவுண்ட்ல போகணும் அப்படின்னு தான் நினைப்பாரு, போய் பார்க்கணும் அப்படின்னு தான் நினைப்பாரு. இந்த லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூஸ்னாலதான் அது டிலே ஆகுது. கண்டிப்பா இந்த வரப்போற இருக்கிற மிஞ்சி இருக்கனால எவ்வளவு தூரம் தலைவர் போய் மக்களை சந்திக்க முடியும். ஏன்னா இன்னைக்குமே பெரம்பூர் தொகுதிக்கு அவர் போறதா இருந்தது. ஆனா ரத்து செய்யப்பட்டிருக்கு பிரச்சாரம், அனுமதி அளித்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கு பிரச்சாரம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எங்களுக்கு வருது. அது டைம் மேனேஜ்மெண்டா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. தாவேகா தரப்புல இருந்து பிரச்சாரத்தை வந்து ரத்து பண்ணிருக்காங்க அப்படின்னு வருது. அதனாலதான் கேக்குறேன். இல்ல, நீங்க அது இப்போ வெளியில இருந்து அப்படி சொல்றாங்க. பட் ஆனா உள்ள இருக்கிற செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்க போதிய அளவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போலீஸ் ஒரு கோஆபரேஷன் கம்மியா தான் இருக்கு. இப்ப திருப்பூர் அவினாசியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்டாம்பீட் அளவுக்கு ஒரு சூழல்ல வந்திருக்கு. இன்னொரு அசம்பாவிதம் ஏற்படணுங்கிறதுல கண்டிப்பா யாருமே விரும்பல. அதனால எங்களுக்கு செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஏன்னா தலைவர் பெரம்பூர் போனார்னா ஒரு மேசிவ் கிரௌட் வந்துடும். எங்களுக்கு அதுக்கான போதிய பாதுகாப்பு வசதிகள் செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்க அஷ்யூர் பண்ணவே இல்லை. அதனாலதான் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. ஆனா இதை நம்ம தவிர்க்கவே முடியாது இல்லையா? இப்ப அவர் வந்து களத்துல வரணும், அவரோட தொகுதியிலேயாவது வீடு வீடா போய் வாக்கு சேகரிக்க வேண்டிய கட்டாயத்துல அவர் இருக்கிறாருங்கிறப்ப இதை எப்படி அடுத்த கடத்துக்கு நகர்த்த போகுது தாவேகா? இல்ல, இது ஒரு சேலஞ்ச் தான். இது ஆக்சுவலா ஒரு
சொன்னார்ல, நான் எளிதில் சந்திக்கலாம் என்ன அவரு விரும்புறாரு. ம். மக்களோட மக்களா இருக்கணும். நான் என்னன்னா என்ன கஷ்டம் அப்படிங்கலாம் யாரும் நம்பாதீங்க. ஈஸியா சந்திக்கலாம். அவரு அப்படிதான். அவர் இயல்பாவும் அப்படிதான். ம். இந்த மாதிரி ஒரு வீடு வீடா போய் வாக்கு சேகரிக்கிறதுக்கு என்ன ஒரு கஷ்டம்னா, மக்கள் அவ்வளவு கூட்டமா வந்துட்டாங்கன்னா என்ன ம். பண்றது? அதனால ஒருத்தர் யாராச்சும் ஒரு பெண்கள் அவங்களுக்கு யாராச்சும் ம். இதாச்சுன்னா என்ன அதை தாங்க முடியாதுங்கிறதுனா இதை பேலன்ஸ் பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. இப்ப நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது தமிழக அரசின் மேல இருக்கிற மிகப்பெரிய விமர்சனமா இருக்குங்கிறத பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன், அப்புறம் எப்படி வந்துட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் இங்க கேள்வி எழுப்பிட்டு இருக்கு. அதிமுகவும் சரி, தாவேகவும் சரி, அவங்களும் அதே போன்ற ஒரு திட்டத்தை தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 2500 ரூபாய், அப்புறம் வந்துட்டு நிறைய விஷயங்கள், தாலிக்கு தங்கம்ங்கிறதெல்லாம், இதெல்லாம் எப்படி வந்து தாவேக்கா ஆட்சி அமைச்சா பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா இப்ப அதிமுகவையும் அதே கேள்விதான் வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. நிதியே இல்லங்கிறீங்க, நீங்க எப்படி செய்வீங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது தாவேக்காக்கும் அதே கேள்வி இருக்கு. இப்ப நிதி பற்றாக்குறை இருக்குன்னு சொல்றது உண்மைதான். ஏன் அந்த நிதி பற்றாக்குறைய ஏற்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்ன நடைமுறைகள் இருக்குன்னா, ஒரு ரோடு போறதுக்கு 100 கோடி இருக்குன்னா அதுல கமிஷன் வேணும் 30%, 30 கோடி எங்களுக்கு 30-40 கோடி கொடுக்கணும்னா இருந்தா எப்படி அவங்களால ரோடு போட முடியும்? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட்டை இன்ஃப்ளேட் பண்ணிடுவாங்க. ப்ராஜெக்ட் காஸ்ட் எஸ்டிமேட் இது பண்றப்பயே அது ரோடு வந்து 140 கோடி அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் இது பண்ணிட்டு அப்புறம் அவங்க டெண்டர் எங்க டிரான்ஸ்பரண்டா ஒரு டெண்டர் கூட நடக்காது 2 கட்சியிலயும் சரி. ஸோ அப்படிங்க அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுல அவங்களே ஒரு 4 பிட்டர்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துட்டு அவங்க யாருக்கு தேவையோ கொடுத்துருவாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, அரசோட செலவினம் பாருங்க, அரசோட செலவினம் 30-40% அதிகமாகுது, வீண் செலவாகுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்க விளம்பரம், ஒரு அரசாங்க பணம் எவ்வளவு விளம்பரத்துக்கு செலவு பண்றாங்க. கொஞ்ச நாளைக்கு தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தினசரி நாளிதழ்ல எல்லா நாளிதழ்லயும் முதல் பக்கத்துல அரசு விளம்பரம் கொடுத்தாங்க. யார் பணம் இதெல்லாம்? இந்த மாதிரி நம்ம கரெக்டா நம்ம அந்த கரப்ஷன், அந்த ஊழல் கமிஷன் அந்த சிஸ்டத்தை ஒழிச்சுட்டு வீண் செலவுகளை குறைச்சு அப்புறம் நிதி ஆதாரத்தை பெருக்குனாவே கண்டிப்பா அந்த திட்டங்களை செயல்படுத்தும். வீண் செலவுகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கரப்ஷன் அடியோட அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, அது என்னென்ன காரணம், இன்டென்ஷன் தாங்க. என்ன ஃபர்ஸ்ட் இருக்கணும். யாருக்குமே 30 கோடி 40 கோடி ஒரு தொகுதியில செலவு பண்ணா எப்படி அவங்களால நம்ம அடுத்த ஜெயிச்சு வந்து எப்படி அவங்க நல்லதுக்கு பண்ண முடியும்? அவங்க என்ன போட்டோமோ அது முதல்ல எடுக்கணுங்கிறதான எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு நடக்கிற ஒரு இயல்பா ஒரு யாரும் அவங்க சொத்தை வித்துலாம் காசு கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்த உடனே அந்த 30-40 கோடி சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, அடுத்த தேர்தலுக்கு சேர்த்து சம்பாதிக்கணும். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்ன எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் இன்டென்ஷனே இல்லையே. இன்டென்ஷன் என்னது, வேர் தேர் இஸ் a will there is a way. கண்டிப்பா பண்ண முடியும். எடுத்த அதான் சொன்னாங்கல்ல தலைவர் சொன்னாங்க, உடனே பண்ண முடியுமா? இட்ஸ் a process. இல்ல, இட்ஸ் a process. we'll start the process. தொகுதி பக்கம் வரணும்னு நினைக்கிறேன். சோ இங்க நீங்க பார்க்கக்கூடிய முதற்கட்ட பிரச்சனை என்னவா இருக்கும்? நீங்க வந்தீங்க அப்படின்னா நீங்க போடுற முதல் செயல் எதுக்கா இருக்கும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அபார்ட் ஃப்ரம் அடிப்படை வசதிகள், கண்டிப்பா முதல் தேவையே மக்களுக்கு குடிநீர், நல்ல குடிநீர், சுகாதாரமான ஒரு பொது கழிப்பிட வசதி, சாக்கடை வசதி, இந்த குப்பை, இந்த கழிவு மேலாண்மை, இதை பண்ணதுக்கு அப்புறம் இதை பாத்தீங்கன்னா உண்மையா சொல்லணும்னா திருச்செங்கோடுல மட்டும் அந்த பிரச்சனை இல்லைங்க. எல்லா ஊர்லயும் இருக்கு. எல்லா ஊர்லயுமே, நான் டிராவல் பண்ண எல்லா கிராமத்துலயுமே ஒரு இடத்துல கூட ப்ராப்பரா இந்த ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இல்ல, பொது கழிப்பிட வசதி இல்ல, இன்னும் குடிநீர் வசதிகள் எல்லா கிராமத்துக்கும் வரல. இதை வந்து தொகுதி தமிழ்நாடு முழுக்க நம்ம பண்ண வேண்டியது ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. இதை தாண்டி என்னோட முதல் ஒரு உரை நான் நேற்று பேசுறப்போ, ஒரு விழாவில் பேசுறப்ப சொன்னேன், சட்டமன்றத்துல என்னோட முதல் உரை எது இருக்கும்னா, இங்க இருக்கிற நீண்ட காலமா ஒரு கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேல ஒரு கோரிக்கை இருக்கு. காவிரி பொன்னியாறு திருமணிமுத்தாறு இணைப்பு திட்டம். அது பாத்தீங்கன்னா அது பாதியிலே நிக்குது. அந்த இணைப்பு திட்டம் இருந்து வந்ததுன்னா அந்த ஒவ்வொரு மழைக்காலங்கள்ல உபரி நீர் கிட்டத்தட்ட 200 TMC தண்ணி வேணா கடல்ல கலக்குது. அதை நம்ம இந்த பக்கம் திருப்பி விட்டோம்னா ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் விவசாயிகள் பயன்பெறுவாங்க. அது மட்டும் இல்ல, கிரவுண்ட் வாட்டர் ரைஸ் ஆகும். ஸோ அதனால இங்க போர் போட்டு பம்ப் பண்றப்ப அவங்களுடைய கரண்ட் இதாகும், அது மிச்சமாகும். இதுதான் என்னோட உரையா இருக்கும், என்னோட பணியா இருக்கும். நம்ம அதுதான் முதல்கட்ட பிரச்சனைக்கான தீர்வா இருக்கும். நிச்சயமா. ஆமா, கண்டிப்பா. நிச்சயமா. சோ அடுத்தடுத்து நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா நீங்க வந்து காலையில இங்க வந்து உங்களோட ஜாகிங் ப்ராசஸ்க்காக வந்திருக்கீங்க. மீண்டும் அடுத்த ஒரு தருணத்துல இணையறேன். இப்போ அடுத்ததா எங்க போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? ஜஸ்ட் we'll have some tea, நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு. ஓகே, சரி. அப்ப நீங்க முடிச்சிட்டு வாங்க சார், நம்ம அங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.
நம்ம போய் மைக்க கேமரா நீட்டும் போது அவங்களோட பிரச்சனைகளை வந்து சொல்றாங்க. இல்ல அந்த அளவுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு. நம்ம அரசு செலவு பண்றாங்கன்னா பண்றாங்க, அதிகாரிகள் மட்டத்துல நடக்கிற பிரச்சனை, அதிகாரிகள் மட்டும். பட் ஊழியர்களும் பாத்தீங்கன்னா அரசு உயர் மட்டத்துல ஒழுங்கா இருந்தாதான் கீழே இருக்கிற எல்லாருமே சரியா இருப்பாங்க. ஒரு தலைமை சரியா இருந்தாதான் கீழே இருக்கிற அனைத்து ஊழியர்களும் சரியா இருப்பாங்க. இங்க தலைமை சரியில்லாதனாலதான் அவங்களுக்கு பயமே இல்லை. இப்ப எல்லாத்துக்கும் சம்பளம் கிடைக்குது, வசதிகள் இருக்கு. ஆனா ஏன் அந்த டெலிவரி அல்டிமேட்டா மக்களுக்கான சேவை, அந்த சர்வீஸ் டெலிவரியில பிரச்சனையா இருக்குல்ல, இதுதான் நம்ம சரி பண்ணணும். இன்னும் 2-3 கேள்விகள் இருக்கு சார். ஒரு இடத்துல நிதானமா அந்த கேள்விகள் மட்டும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த கட்டத்துக்கு பார்க்கலாம். நைட் 10 மணிக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேங்க. என்ன தெரியல நர்ஸ் சொன்னாங்க, நேரத்துல எங்க வந்து தொந்தரவு பண்றீங்க அப்படின்னாங்க. அப்படியே சொன்னாங்க. என் வயசு 50. நான் அப்புறம் சொல்றேன், ஏங்க தலைவலி ஓவரா இருக்குது, கிறுகிறுன்னு வருதுங்க அப்படின்னு. ப்ரெஷர் அப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு வெளியே விட மாட்டேங்கிறாங்க. இதோட 3 ட்ரிப் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஒரு டாக்டர் நைட்ல இருக்கிறது இல்லைங்க. கேட்டா டாக்டர் நைட் டியூட்டி இவ்வளவு செலவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஒரு சிகிச்சையில தாங்க 3 ட்ரிப் போயிட்டு 220 ப்ரெஷர். நைட்டு 10 மணிக்கு நான் போறேன். வேளாண் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் வெடிக்கால 4 மணிக்கு கடனை வாங்கி 4000 செலவு பண்ணி தான் வெளியே வந்தேன் அன்னைக்கு நைட்டு. டாக்டர் அந்த நேரத்துல டாக்டர் இல்லையா? டாக்டர் கிடையாது, பார்க்க முடியல. டாக்டரும் கிடையாது. 2 தலைவலி மாத்திரை கொடுத்து அவன் அந்த இதுல செக்யூரிட்டி இருக்கிற 2 மாத்திரை கொடுத்து போய் வீட்டுக்கு போக படுங்க அப்படின்ட்டாங்க. நான் போய் படுத்துருந்து என் நிலைமை என்ன இருக்கு. ஐயா கண்டிப்பா சரி. நான் ஒரு டாக்டரா சொல்றேன், 24 hours ஒரே ஆள் போட மாட்டாங்க. அவங்களுக்கு 3 டாக்டர் மாறி மாறி இருப்பாங்க சார். நர்ஸும் சொல்றேன், டாக்டரும் சொல்றேன். அவங்க நைட் டியூட்டிக்குன்னு தனியா வந்திருப்பாங்க. வந்து உட்கார்றதே கிடையாதுங்களா. அவங்க எடுத்துட்டு போனா இப்படி பிடிப்பாங்க, அவ்வளவுதாங்க. நீங்க டாக்டர் இல்லைன்னு சொல்லலைங்க. இப்ப தனியார் அரசுல போனா ஒரு நர்ஸ் பிள்ளை வந்து சுத்தமா கிளீன் பண்ணி சொருவது ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஜிஹெச்ல அந்த அளவுக்கு கிடையாது. இந்த 3-4 வருஷமாவே அந்த இதே கிடையாது. நான் ரெடி தள்ளி நின்னுங்கிறாங்க. நான் கட்டுற வரி பணத்துல சம்பளமே வாங்குறாங்க. தொட்டு பாக்குறதுக்கு ஜிஹெச்ல எனக்கு இல்லாத நோயா இருக்குதுங்க. தொட்டு பார்க்கலாம் இல்லைங்க. இப்ப தனியார் அரசுல அதே கிளினிக் வச்சிருக்காங்க. அந்த கிளினிக் கண்டிப்பா சரி பண்ணணுங்கய்யா. நம்ம சரி பண்ணலாம். பண்றேங்க. நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ரைட். அல்ல வெரிகோஸ் எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க? விவேகானந்தால பாக்கலையா? இப்ப ஜிஹெச்ல இருக்கா இல்லையா? அதுக்கு வசதி இருக்கா இல்லையா? இல்லையா? சரி நான் பாக்குறேன். கட்சி நியூ ரைட் பார்த்து சொல்லுங்க. நான் இப்ப சொல்றேங்க. தொகுதியில இருக்கிற பிரச்சனை குறித்து நிறைய பேசிட்டு இருக்கோம். சோ அடிப்படை வசதிகள்ங்கிறது எல்லா தொகுதியிலும் இருக்கிற ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. அதை தாண்டி வேற என்ன இந்த பர்டிகுலரா திருச்செங்கோடுல நீங்க பார்க்க விஷயம், மற்ற மாவட்டங்களை காட்டிலும் இங்க என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கணும்? ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாயம் சார்ந்த ஒரு தொகுதி தான் பிரதானமான தொழிலா இருக்கு. விவசாயத்திற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இந்த காவிரி பொன்னியார் திருமணிமுத்தார் இணைப்பு திட்டம் ரொம்ப நாள் கோரிக்கையா இருக்கு. விவசாயிகளுக்கு அவங்க விளைவிச்ச பொருளுக்கு அவங்க விலையை அவங்களால சொல்ல முடியல. இந்த பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ்னால அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதுக்கான ஒரு ஆதார விலை நம்ம கேட்கறாங்க. இங்க முக்கியமா மரவள்ளிக்கிழங்கு, நெல் இதை தாண்டி கரும்பு தாண்டி மரவள்ளிக்கிழங்கு விவசாயம் தான் நிறைய பேர் பண்றாங்க. அதோட விலை பாத்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப விலை குறைஞ்சிருச்சு. எங்களுக்கு அந்த ஆதார விலை வேணும்னு அவங்களும் ஒரு கோரிக்கை விடுத்திருக்காங்க. பிளஸ் அந்த சாகோ இண்டஸ்ட்ரிக்காக அவங்களோட அந்த இண்டஸ்ட்ரீஸும் அவங்களுக்கான பிரைஸ் தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதையும் ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க. அதை சார்ந்து பாத்தீங்கன்னா விவசாயம் தவிர இங்க மோட்டார் வாங்கின தொழில் சிறப்பு இருக்கு. அப்புறம் கைத்தறி விசைத்தறி மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. மோட்டார் வாங்கின பார்த்தா இங்க இருக்கிற பட்டறைமேடுன்னு ஒரு பகுதி இருக்கு. இந்தியாவோட ரிக் கேபிட்டல், போர்வெல் கேபிட்டல் பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு தான். இது என்ன ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இங்க இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஓடுற ரிக் எல்லாமே மோஸ்ட்லி இங்க திருச்செங்கோடுல இந்த பகுதி மக்கள் தான் அங்க போறாங்க, வெளி மாநிலங்களுக்கு. அது மட்டும் இல்லாம திருச்செங்கோடுல இருக்கிற ரிக் ஓனர்ஸ் கடல் கடந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் போயிருக்காங்க. ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல ஒரு கண்ட்ரி கூட விடாம எல்லா கண்ட்ரீஸ்லயும் இங்கிருந்து ஷிப்ல ரிக் எடுத்துட்டு போய் அங்க போய் போட் போட்டு அந்த அளவுக்கு ஒரு ஆண்டர்பிரனல் மைண்ட் செட் உள்ள ஒரு பீப்புள், ஒரு பிசினஸ் மைண்ட் இருக்கிற ஒரு பீப்புள். அது நெசவு தொழில் நான் சொன்ன மாதிரி கைத்தறி விசைத்தறி இதெல்லாம் நிறைய. ஒரு இதுல சொன்னேன், நம்ம மனுஷன் உயிரோடு இருக்கிறதுக்கு எப்படின்னு ஆஸ் டாக்டரா நான் சொன்னேன், இருதய துடிப்பு தான். இருதய துடிப்பு லப் டப்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இங்க 2 சவுண்டு தான். ஒண்ணு இந்த மோட்டார் வாகன சவுண்டு, ஒண்ணு நெசவு தொழில இருக்கிற அந்த கைத்தறி சவுண்ட். அதுதான் 2 தான் இந்த திருச்செங்கோட உயிர்ப்புடன் வச்சிருக்கு. இப்ப நீங்க உழவர் சந்தைக்கு கூட போயிட்டு வந்திருந்தீங்கன்னு பார்க்க முடியுது. அவங்க நிறைய மக்களை சந்திச்சீங்க, என்ன பேசினாங்க உங்ககிட்ட? அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாருக்குமே அந்த வாழ்வாதார பிரச்சனை இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா கடை போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெளியில இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு உள்ள ஒரு கடைக்கு எங்களுக்கான அந்த கார்டு கிடைக்கல, அதிகாரிகள்லாம் வந்து கடையை அப்படியே தூக்கி விசிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது சார். நிம்மதி இல்லைன்னா அவங்க ஏழை மக்கள் தான், அந்த அளவுக்கு அவங்க ஒரு வாழ்வாதாரத்துக்கு தான் அங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பெரிய பெரிய முதலாளிகள்லாம்
ஏரிகள்லாம் ஆக்கிரமிச்சு புறம்போக்கு எல்லாம் ஆக்கிரமிச்சு நம்ம வீடு கட்டி பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கட்டுறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம விளிம்பு நிலை மக்கள்ல தான் நம்ம முழு அதிகாரத்தை அரசு காட்டுதோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. நம்மளோட கவர்மெண்டோட அப்ரோச்சை கொஞ்சம் மாற்றணும். என்னதான் அவங்க ஒரு விதியை ஓகே நம்ம சட்ட இருக்கிற விதியை மீறி இருந்தாலும் அதை இந்த லா ஷுட் பி அப்சர்வ்ட் இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. வெறும் அந்த விதியை அப்படியே பார்க்காம ஒரு கனிவுடன் அவங்களோட அணுகணும் அப்படிங்கறது அவங்களோட எண்ணம். அதுதான் அவங்க கோரிக்கையை வச்சிருக்காங்க. இப்ப திருச்செங்கோடு இந்த நாமக்கல் இந்த தொகுதி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டீ இன்னொரு டீ கொடுங்க. டீ சாப்பிடுங்க. இங்க ஒரு டீ கொடுங்க. கொடுங்க பாட்டி. என்னங்க எந்த ஊரு நீங்க? கூட்டப்பள்ளியா? என்ன தெரியுதா? யாரு சொல்லுங்க. நான் விஜய் கட்சி வேட்பாளர். நான் இதுக்கு ஓட்டு போட முடியும். ஊதிக்கு இந்த விசில் சொல்றோம்ல, இதுக்கு ஓட்டு போடுங்க. போடலாம். ஆமா, விஜய் கட்சியோட சின்னம். சரியா? ஓட்டு காசு கொடுக்குறாங்களா? இன்னும் தரலையா? தந்தா என்ன பண்ணுவீங்க? அந்த வாங்கிக்க வேண்டியதான். நம்ம காசு தான் தராங்க. தெரியலையா? தளபதிக்கு தான் போடுவேன். நீங்க எதுக்கு இங்க வர்றீங்க? 5 வயசு பையன் ஊரெல்லாம் ஊதிக்கிட்டு எங்க தளபதிக்கு தான் போடனேன். நாங்க தளபதிக்கு தான் போடுவோம். எனக்கெல்லாம் ஓட்டு இருக்குது. நீங்க எல்லாம் எங்களுக்கெல்லாம் கேட்கறதுக்கு வராதிங்க. நாங்க தளபதி இருக்கிறாரு, நாங்க போடுவோம். முக்கியமா இன்னைக்கு பார்க்க வேண்டியது என்னன்னா டீலிமிட்டேஷன் கொடுத்த பிரச்சனை. அது வந்துட்டு இப்ப அந்த மசோதா நிறைவேறலைங்கிறது ஒரு முக்கியமான செய்தியா இருக்கு. திரு விஜய் அவர்கள் வந்து இது சம்பந்தமான அறிக்கை வந்து வெளியிட்டு இருந்தாருங்கிறத பார்க்க முடியுது. டீலிமிட்டேஷனை வந்துட்டு அங்க பெருசா மசோதா வந்து ஃபெயிலியர் ஆனது வந்து டிஎம்கே கிளைம் பண்றாங்க. அது டிஎம்கேவால தான் நடந்த ஒரு விஷயம். தமிழக மக்களுக்கு வந்துட்டு டிஎம்கே வந்து நல்லது பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ப. சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து டீலிமிட்டேஷன் குரல் கொடுத்தது நல்லது, எங்க குரலா ஒழிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம தலைவர் அவர்கள் திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்தார். பிஜேபியும் திமுகவும் ஒரு மறைமுக கூட்டணி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க அப்படின்னு. அது தெள்ள தெளிவா இந்த விஷயத்துல ப்ரூவ் ஆகுது. அப்படின்னா இந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. இதுக்கு பிஜேபி ஒன்றியத்தில் ஆளும் பிஜேபிக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு 2/3, அதாவது 3/2 மெஜாரிட்டி இருந்தாதான் இது பாஸ் ஆக முடியும் நல்லா தெரியும். அப்படி தெரிந்தும் ஏன் அது கண்டிப்பாக அந்த மெஜாரிட்டி இல்லை. மெஜாரிட்டி வேணும்னா எல்லா கட்சியோட கலந்து பேசி ஒரு ஒருமித்த கருத்து உருவாக்கி இருக்கணும். அதை பண்ணாம ஏன் இந்த தெரிந்தும் ஏன் இதை கொண்டு வந்தாங்க? அப்புறம் இது தேர்தல் சமயத்துல அவசரமா இந்த பில்லை கொண்டு வரணுங்கிற அப்படி ஒன்றும் இது தலைப்போற காரியம் இல்லை. ஒரு எமர்ஜென்சி விஷயம் இல்லை. தேர்தலுக்கு 5 மாநிலங்கள், பெரிய முக்கியமான மாநிலங்கள் தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த பில் ஏன் கொண்டு வரும்? தெரிந்தும் இந்த பில் பாஸ் ஆகாது அப்படின்னு தெரிந்தும் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி கவர்னர் வச்சு இவங்க பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. கவர்னர் தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு எதிராக அவங்க பேசுறதும், அதுக்கு திமுக குரல் கொடுக்கறதும், திமுக தான் பாஜக எதிரான ஒரே ஒரு குரல் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பவும் அதை கிளைம் பண்றதுக்கான ஒரு பக்காவான ஒரு ஸ்கிரிப்டட் டிராமா தான் இது. பட் அவங்க சொல்றது என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி தான் 5 மாநில தேர்தல் நடக்கிற சமயத்துல நீங்க இப்படி கொண்டு வரீங்க, ஆனா அதை எதிர்த்து நாங்க வந்து இன்னைக்கு வந்து வெற்றி பெற்றோம்னு அவங்க சொல்றாங்க. அதுதான் இப்ப எப்படின்னா, அது இவர் எதிர்க்கலனாலும் அது பாஸ் ஆகியிருக்காது. இவங்க திமுக இந்த மாதிரி எதிர்க்கலனாலும் பாஸ் ஆகிருக்காது. ஏன்னா அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்டுக்கு இது ஆர்டினரி பில் கிடையாது, ஆர்டினரி சட்டம் கிடையாது. இது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவைப்படுது. இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்டுக்கு 3/2 மெஜாரிட்டி தேவை. 2/3 மெஜாரிட்டி வேணும். அது அவங்களுக்கு இல்ல. கண்டிப்பா பாஸ் ஆகும் தெரிஞ்சும் எப்படி இது கொண்டு வந்தாங்க? ஆந்திரா போன்ற மாநிலங்கள்ல இருக்கிற அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் எல்லாம் வந்துட்டு இதுக்கு ஆதரவு கரம் நீட்டிருந்தாங்கிறத பார்க்க முடியுது. அப்படிங்கிறப்ப ஒரு பெரும்பான்மையோட தான் ஆட்சி அமைச்சாங்க. அந்த ஆட்சி அமைச்ச எல்லா கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சதுங்கிறத பார்க்க முடியுது. எந்த கட்சிகள்லாம் எதிர்நிலைப்பாட்டுல இருக்கிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகாவா இருக்கட்டும், கேரளா, தெலுங்கானா, அப்புறம் தமிழ்நாடு மட்டும்தான் இது அதிகமா எதிர்த்ததுங்கிறத பார்க்க முடியுது. ஆனா இது தோல்வி அடையும்னு யாரும் எதிர்பார்க்கல. பட் தோல்வி அடைஞ்சிருக்குங்கிற பட்சத்துல இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அதுதான் நான் தோல்வி அடைன்னு எப்படி யாரும் எதிர்பார்க்கல எப்படி சொல்ல முடியும் நீங்க? ஏன்னா வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கூட்டணி கட்சிகள் வந்துட்டு சிம்பிள் மெஜாரிட்டி இருக்கு. திரும்ப சொல்றேன், சிம்பிள் மெஜாரிட்டி அவங்களுக்கு இருக்கு. இப்ப கூட அந்த பில்லுக்கு ஆதரவா அதிக ஓட்டு விழுந்தது. ஆனா இந்த மாதிரி பில் பாஸ் ஆகிறதுக்கு நான் சொல்றேன்ல, ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை. 2/3 மெஜாரிட்டி இருந்தாதான் அது பாஸ் ஆயிருக்கு. சோ 2/3 மெஜாரிட்டி வேணும்னா எல்லா முதலமைச்சரையும் கலந்து பேசி
ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்கணும். ஏன்னா இந்த இந்த பர்டிகுலர் டீலிமிட்டேஷன் பிளஸ் இந்த லோக்சபா சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுங்கிறது அனைத்து மாநிலங்களை சம்பந்தப்பட்டது, நம்ம கூட்டாட்சி தத்துவத்தை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒன்றிய அரசு தன்னிச்சையா ஒரு அவசரமா ஒரு பில்லை கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தா ஸ்டாண்டிங் கமிட்டின்னு இருக்கு, பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா அது ப்ராப்பரா டிபேட் நடத்தலாம். டிபேட் நடத்திட்டு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணலாம். அது பண்ணாம இமிடியேட்டா அதை பாஸ் பண்ணணும், ஒரே நாள்ல அதை புஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. கண்டிப்பா அந்த மாதிரி விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இது வந்து டிஎம்கே பிஜேபி உடைய டிராமா அப்படிங்கிறீங்களா? பக்கா ஸ்கிரிப்டட் டிராமா. இந்த திமுகவுக்கு பலன் அளிக்குங்கிறத தெரிஞ்சே பிஜேபி இதை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கிளைம் பண்றது வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா நேத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா வெடி வெடிச்சு முதல்வர் அவர்கள் வந்து கொண்டாடி இருக்காரு. கருப்பு சட்டை கலைந்து வெள்ளை சட்டையில வந்துட்டு திருப்பி வந்துட்டு பயணத்தை தொடங்கி இருக்கிறாருங்கிற செய்திகள்லாம் எங்களால பார்க்க முடியுது. அதை நான் சொன்னல, இது ஒரு பக்கா ஸ்கிரிப்டட் டிராமா. பிஜேபியும் டிஎம்கேவும் சேர்ந்து நடத்தின அரங்கேற்றிய பக்காவா நடந்த ஒரு டிராமா. அப்ப அடுத்த கட்டமா இப்ப டீலிமிட்டேஷன் சம்பந்தமான ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா தாவைக்காவின் நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இப்படி குரல் கொடுத்துட்டே இருக்க போதா, இல்ல களத்துல இறங்கி போராட போதா, என்ன அடுத்த முதலமைச்சர் தலைவர் தான் பொறுப்பேற்பார். தலைவர் விஜய் தலைமையில தமிழ்நாடே இதை எதிர்த்து நிற்கும். இந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தம் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் அந்த மக்கள் தொகை கண்ட்ரோலை ஒரு சீரியஸா எடுத்துட்டு ஒரு உண்மையா தேச நலனுக்காக நம்ம பண்ணணும்னு ஒரு உணர்வுபூர்வமா எடுத்து நாங்க அவ்வளவு பண்ணதுக்கு இது ஒரு தண்டனை. அப்படிதான் நம்ம பாக்குறோம். இந்தியாங்கிறது ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி. ஒருத்தர் ஒரு புள்ள சம்பாதிக்கிறாங்க, இன்னொரு புள்ள செலவு பண்ணலன்னா ரைட்டு, எல்லாத்தையும் பாத்துக்கணும். பட் அந்த செலவு பண்ற சம்பாதிக்கிற பசங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அவருக்கு அகைன்ஸ்டா பண்ணா அது எப்படி, அந்த குடும்பம் எப்படி ஒற்றுமையா இருக்கும்? இதைதான் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி தேச ஒற்றுமைக்கு தான் நாங்க கட்சி அப்படின்னு சொல்லி அவங்க மறைமுகமா அந்த ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்கிற வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நிச்சயமா. இப்ப காலையில இருந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த தொகுதி சம்பந்தமா பேசுனீங்க. அடுத்த கட்டமா ஒரு நம்பிக்கை உருவாயிருக்குங்கிறது நீங்களே சொல்றீங்கிற பட்சத்துல அந்த நம்பிக்கை வந்துட்டு ஒரு வாக்குறுதியின் மூலமா தான் நிறைவேற்றப்படும். அப்பதான் ஓட்டு கன்வெர்ட் ஆகுங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. உங்களோட வாக்குறுதிகள்? கண்டிப்பா தலைவர் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அதற்கு அடுத்த நாள் திருச்செங்கோடு தொகுதிக்காக நான் ஒரு 28 ஒரு அம்சம் கொண்ட ஒரு தேர்தல் அறிக்கையை, திருச்செங்கோடு தொகுதிக்காக ஒரு தேர்தல் அறிக்கையை நான் வெளியிட்டேன். அதுல முக்கியமா ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன். முதல்ல அடிப்படை விஷயங்கள், அடிப்படை தேவைகள், குடிநீர், கழிப்பிடம், சாக்கடை வசதி, இதை உடனடியாக பூர்த்தி செய்யணும். அப்புறம் விவசாயம் சார்ந்த பூமியா இருக்கிறதுனால அந்த காவிரி, பொன்னியார், திருமணி முத்தார் திட்டத்தை விரைந்து முடிக்க அனைத்து அழுத்தத்தையும் முயற்சிகளையும் மேற்கொள்வேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நெசவு மற்றும் அந்த மோட்டார் வாகன தொழில் இதற்காக ஒரு தொழில் பூங்கா அமைக்கிறதுக்கு நான் முயற்சி எடுப்பேன். அப்புறம் இது யாரும் யோசிக்காதது பாத்தீங்கன்னா, இப்ப ஏமப்பள்ளி ஒரு ஏரி இருக்கு திருச்செங்கோடுல, ஒரு பெரிய ஏரி. அந்த ஏரியில ஒரு ஈகோ டூரிசம், சூழல் சுற்றுலா மையமாக உருவாக்கலாம். திருச்செங்கோடு மக்களுக்கு ஒரு பெரிய பொழுதுபோக்கு எதுவுமே கிடையாது. அவ்வளவு நான் பிரச்சாரத்துக்குலாம் போறப்ப எனக்கு முன்னாடியே தெரியும். பிரச்சாரத்தில் போறப்பெல்லாம் பார்த்தா பெரிய ஏரி, அதில் நிறைய கழிவு, திருச்செங்கோடு நகரத்தின் கழிவு நீர்லாம் அங்கே போய் கலந்துட்டு, அதெல்லாம் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஏரி வேற இடத்துல இருந்திருந்தா அழகா அதை பயன்படுத்திருக்கலாம். அப்புறம் திருச்செங்கோடு நகராட்சியோட கழிவு நீர், நகராட்சி மட்டும் இல்ல எந்த இடத்துலயுமே, சொன்னு சொல்ல போனா தமிழ்நாட்டுல எல்லா பகுதியிலும் இப்படிதான் இருக்கு, எந்த இடத்துலயுமே முறையா சாக்கடை நீர் இல்லை. சாக்கடை போட்டிருக்காங்க, ஆனா இது எல்லாமே அந்த ட்ரெயின், இந்த ஸ்லோப் இல்லாம இறுதியா எங்க போய் அது முடியணும், எப்படி சுத்திகரிச்சு எந்த இதுல போய் கலக்கணும் அப்படிங்கிறதுல எதுவுமே இல்லாதனால ஒவ்வொரு இடத்துலயும் போய் ஒரு இடத்துல தேங்குது. அந்தந்த பகுதியில அந்த கழிவு நீர் முழுதும் ஒரு இடத்துல தேங்கிதான் இருக்கு. நகராட்சி கழிவு நீர்லாம் அதே மாதிரி போய் ஒரு ஏரியில கலக்குது. அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு 200 ஏக்கர் விளைநிலங்கள் தான் தேங்கி நிக்குது. 200 ஏக்கர் விளைநிலங்கள்ல தேங்கி அதெல்லாம் இப்ப விவசாயத்துக்கு முற்றிலும் உபயோகம் இல்லாத வகையில் பாழாகி போயிருச்சு. அதை நவீன முறையில அதை மீட்டெடுக்கணும். அப்புறம் திருச்செங்கோடுல இருக்கிற ஏரிகள், அதுதான் நம்மளோட உயிர் நாடின்னு சொல்லலாம். அந்த ஏரிக்கு 70க்கும் மேற்பட்ட ஏரிகள் இருக்கு. அதை அனைத்தையும் தூர்வாரி அதை ஆழப்படுத்தி கரைகளை பலப்படுத்தி அப்புறம் இந்த முறையா பராமரிக்கிறாங்கன்னு பாக்குறதுக்கு ஒரு ஏரி பாதுகாப்பு குழு அமைச்சு மக்கள் மூலமா அங்க இருக்கிற லோக்கல் பீப்புளையே அவங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி மக்களை எம்பவர் பண்ணி அவங்க பாதுகாக்கிற மாதிரி, அரசும் மக்களும் சேர்ந்து பாதுகாக்கிற மாதிரி ஒரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நிறைய கல்குவாரி, மண்குவாரி எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் முறைப்படுத்தி அரசுக்கு வருவாய் இதுல இழப்பு இருக்கு, அதை சரி பண்ணணும்.
அப்புறம் இன்னொரு பிரத்யேகமான இது என்னன்னா, என்ன திருச்செங்கோடு தொகுதியிலிருந்து சென்னைக்கு அரசு வேலை நிமித்தமா யாராவது வராங்கன்னா அவர்களுக்காக அங்க இருக்கிற ஒரு ஆலோசனை, எப்படி ஒரு கைடன்ஸ், புதுசா சென்னைக்கு வராங்க, எந்த ஆபீசர் எங்க இருப்பாங்க, எந்த ஆபீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கும், நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதுக்காகவே பிரத்யேகமா அவங்களுக்கு அந்த ஆலோசனை கொடுக்கறதுக்கு உதவி பண்றதுக்கு ஒரு பிரத்யேக உதவி மையம் சென்னையில அமைக்க போறோம். வெரி நைஸ் சார். ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாங்க பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நீங்களும் நிறைய வாக்குறுதிகளை முன் வச்சிருக்கீங்கிற கட்டத்துல ஒரு நல்ல தருணத்துல மீண்டும் உங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நன்றி.